கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற தமது பலனுள்ள வார்த்தை 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனம். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெட்கப்படுகிற சூழ்நிலை வரலாம். நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் விசுவாசிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர், நான் ஆராதிக்கிறவர் என்னை வெட்கப்பட விடுவதில்லை. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் பல வேளைகளில் நாம் வெட்கத்துக்குள்ளாய் தள்ளப்படலாம். வெட்கப்பட்டு போயிடுமோ என்று சொல்லி பல வேளைகளில் பயந்து கொண்டிருக்கலாம், கலங்கி கொண்டிருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை வெட்கத்துக்குள்ளாய் தள்ளுகிறது போல இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிறவர் நம்மை வெட்கப்பட அனுமதிப்பது கிடையாது. நாம் வெட்கப்பட்டு போக கர்த்தர் நம்மை அனுமதிக்க மாட்டார். ஏனென்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் அவர் மேல், நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் ஆராதிக்கிறவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த 3 வாலிபர்களும் நேபுகாத் நேச்சரை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர்கள் அந்த நாளில் அவர்கள் சொன்னது போல அவர்கள் கர்த்தர் அவர்களை விடுவிக்காமல் இருந்திருந்தால் அவர்கள் வெட்கப்பட்டு போயிருப்பார்கள். ஆனால் அவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாத்தார். ஏனென்று சொன்னால் அவர் கர்த்தர் மீது வைத்த நம்பிக்கை, கர்த்தர் மீது வைத்த விசுவாசம். நாங்கள் ஆராதிக்கிறவர் எங்களை தப்புவிக்க வல்லவர். நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவரை யார் என்பதை நான் புரிந்து வைத்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிறவர் மீது என் முழு நம்பிக்கை இருக்கிறது. அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார். அவர் என்னை வெட்கப்பட விடமாட்டார். மாறாய் என் தலையை உயர்த்துவார். என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்துவார். என் தலை குனியாதபடிக்கு என் தலையை நிமிர செய்கிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவரை நான் விசுவாசிக்கிறேன். அவரை நான் ஆராதிக்கிறேன். அவர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். என்னை விட்டு விலக மாட்டார். என்னை வெட்கத்துக்குள்ளாய் தள்ள மாட்டார். வெட்கத்திலிருந்து என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சமூகத்தில் வருகிறோம். அப்பா ஆண்டவரே, நீர் எங்களை வெட்கப்பட விடமாட்டீர். நான் வெட்கப்பட்டு போவதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்பதை அறிந்திருக்கிறேன். நான் விசுவாசிக்கிற கர்த்தராகிய நீர், நான் விசுவாசிக்கிற என் இயேசுவாகிய நீர் என்னை வெட்கப்பட விடமாட்டீர். என் தலையை உயர்த்துவீர். என்னை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு போய் நிறுத்துவீர். நான் தலை குனிந்த இடங்களில் என் தலை உயர்த்த வல்லவர் நீர் ஒருவரே. ஆண்டவரே, என் வாழ்க்கையும் கரத்தில் கொடுக்கிறேன். என் சூழ்நிலைகளையும் கரத்தில் கொடுக்கிறேன். அப்பா, என்னையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு என் தலையை உயர்த்தி ஆஸ்வதிப்பீராக. இந்த நாளையும் கரத்தில் கொடுக்கிறேன். இந்த நாளை நீர் நடத்தும். உமது கிருபையின்படி, உமது ஆலோசனையின்படி, உமது ஆண்டவரின் நன்மையின்படி என்னை நடத்துவீராக. உண்மையே நான் நம்பி உண்மை சார்ந்து வாழ்கிறேன். என்னை கரம் பிடித்து நடத்தும் இயேசுவின் வல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். பயப்படாதிருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் விசுவாசிக்கிறவர், நீங்கள் ஆராதிக்கிறவர் உங்கள் தலையை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். ஆமென்.